ஒரு காலத்தில் மலையால சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் 24 வயது இளைஞன் மார்கோ வாழ்ந்து வந்தான். அவன் மனசு எப்போதும் அமைதியில்லாமல் இருந்தது. நேற்றை பற்றிய வருத்தம், நாளையை பற்றி பயம், இரண்டும் சேர்ந்து புயலாக அவன் உள்ளத்தை குழப்பின. அவனால நல்லா தூங்க முடியல, அமைதி கிடைக்கல, சிரிப்பை கூட மறந்து விட்டான். ஒரு நாள் மார்கோ மலையில தூரமா இருக்கும் ஒரு கிராமம் பற்றி கேள்விப்பட்டான். அங்க ஒரு வயதான அறிவாளி இருப்பதாக மக்கள் சொன்னார்கள். உண்மையில் அந்த மூதர் ஒரு காலத்தில் நகரத்தில மிக பெயர் பெற்ற உளவியல் மருத்துவர். வயது ஆக நகர வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கை சூழ்ந்த அமைதியான கிராமத்துக்கு வந்திருக்கிறார். மார்கோவுக்கு நம்பிக்கை வந்தது. இந்த மூதரிடம் போனால் எனக்கு அமைதி கிடைக்கலாம் என்று அவன் நினைத்தான். பல நாட்கள் நடந்த பிறகு மார்கோ அந்த கிராமத்தை சென்றடைந்தான். வீட்டின் முன் மூதர் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். மார்கோ மெதுவா கேட்டான், தாத்தா, என் மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கிறது. எனக்கு அமைதி வேணும். நீங்க உதவ முடியுமா? சரி மகனே, இனிமேல் என்னோட கூட வா, உனக்கு ஒரு வேலை சொல்றேன். மூதர் ஒரு கண்ணாடியை தண்ணீரால் முழுக்க நிரப்பி மார்கோவிடம் கொடுத்தார். இதோ இந்த கண்ணாடியை எடுத்துக்கோ. கிராமம் முடியும் வரை சென்று திரும்பி வா. ஆனா ஒரு துளி கூட தண்ணீர் சிந்தக்கூடாது என்றார். மார்கோ அதிர்ச்சி அடைந்தாலும் அவன் முயற்சி செய்ய முடிவு செய்தான். அவன் மெதுவாக நடந்தான். சாலையில் குழந்தைகள் விளையாடினார்கள், நாய்கள் குரைத்தன. ஆனா மார்கோ எதையும் பார்க்கல. அவன் கவனம் முழுவதும் அந்த கண்ணாடியில் இருந்த தண்ணீர் மேல்தான் இருந்தது. அவன் ஒரு துளி கூட சிந்தாமல் திரும்பி வந்து மூதர் முன்னு நின்றான். மூதர் கேட்டார், சரி, நல்லா செய்துட்ட. ஆனா சொல்லு, பாதையில் குழந்தைகள் விளையாடுறது பாத்தியா? நாய்கள் குரைத்தது கேட்டதா? மார்கோ ஆச்சரியத்தோட சொன்னான், இல்ல தாத்தா, ஒன்னும் பார்க்கல, ஒன்னும் கேட்கல. என் கவனம் முழுக்க தண்ணீரில் தான் இருந்தது. மூதர் சிரித்தார். அதுதான் ரகசியம் மகனே. உன் மனசு இப்போ உள்ள நிமிஷத்தில் இருந்ததால் கடந்த கால சோகமும் எதிர்கால பயமும் உன்னை தொந்தரவு செய்யவில்லை. நீ இந்த நிமிஷத்தில் வாழ்ந்தாய். அதேதான் உண்மையான அமைதி. மார்கோவின் கண்களில் புரிதல் வந்து சேர்ந்தது. மார்கோ மெதுவாய் சொன்னான், ஆம் தாத்தா, என் மனதை அமைதியாக வைக்கணும்னா அதை இப்போதைய நிமிஷத்தில் வைத்திருக்கணும் என்று சொல்லி வணங்கிக் கொண்டான். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. பறவைகள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. மார்கோ வீட்டுக்கு நடந்தான். ஆனா இப்போ அவன் பழைய மார்கோ இல்ல. உள்ளுக்குள்ள அமைதி கிடைத்த மனிதன். ஏன்னா அவன் கற்றுக்கிட்டான், அமைதி என்பது வெளியில கிடைக்கிற ஒன்று இல்லை, அது நம்முள் நிமிர்ந்து நிற்கும் ஒரு உண்மை.